இப்ப விஜயோட அரசியல் பிரவேசம் எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் ஒரு கோமாளித்தனமா பாக்குறேன், கோமாளித்தனத்தினுடைய உச்சமா பாக்குறேன். அது அதிகபட்ச சொல்லா இல்லையா? இல்ல, ஏன் அப்படின்னா அவர் வந்து எல்லாருமே அந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரு தனிப்பட்ட அந்த திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டு எல்லாரும் தன்னை எம்ஜிஆரா நினைச்சுக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், விஜய் ஒரு நம்பியார். தமிழக அரசியல்ல விஜய் வந்து தமிழக மக்களுக்கு, தமிழக அரசியலுக்கு, தமிழர் இன அரசியலுக்கு ஒரு நம்பியார் விஜய். எப்படி சொல்றேன் அப்படின்னா, எம்ஜிஆர் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறீங்க இல்லையா, எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாருன்னு. எம்ஜிஆர் என்னெல்லாம் தன்னுடைய திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு கற்பிச்சார்? அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சாரா? மது குடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சாரா? நீங்க ஒரு அறிமுக காட்சியை நீங்க வந்து வாட்டர் பாட்டிலோட தானே வைக்கிறீங்க. சிகரெட் பத்த வைக்காம ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் பேசிடுவீங்களா? அப்ப அவரு வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு தான் என்ன மாதிரியான ஒரு முன்மாதிரியா இருந்தார்? அவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி இருந்தது? அவரு அன்னைக்கு தலைமை ஏற்றுக்கிட்ட அண்ணாவினுடைய தத்துவங்களை, திராவிட தத்துவங்களை, பகுத்தறிவு கொள்கைகளை, பொது உடைமை சித்தாந்தங்களை தான் அவர் பாடல்கள் பேசினுச்சு.